கிட்டத்தட்ட ஒரு 11,500 ரூபாவை மோசடி பண்ணியிருக்காங்க அந்த கும்பல். இதுக்கெல்லாம் நீங்க ஒரு கம்ப்ளைண்ட் எடுத்துட்டு சைபர் கிரைம் போனீங்கன்னா ஒரு லட்சம் கம்ப்ளைண்ட் பதிவாகும். இந்த மாதிரி ஒரே ஒரு லேப்டாப் வச்சுக்கிட்டு இந்த ஆப் ஓப்பன் பண்ணி பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி இதெல்லாம் நவீன விபச்சாரம்ன்றது இது பேர். வறுமையில் பார்த்தீங்கன்னா நம்ம மானத்தை விடக்கூடாது அப்படின்னு நினைக்கிற இளைஞர்கள் ஒருபோதும் இந்த மாதிரி விஷயத்துக்கு போக மாட்டாங்க. இதெல்லாம் ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி சொன்னால் நீங்கள் சொல்லலாம் எனக்கு சம்பாதிக்கிறதுக்கு வேறு வழியே இல்லை சொல்லிட்டு. இன்றைக்கி சம்பாதிக்கிறதுக்கு 1000 வழி இருக்குது. ஆக மொத்தம் இங்கே மானம் என்பது ஒரு பொருட்டே இல்லை. இதில் என்ன ஒரு கொடுமையான விஷயம்னா, வீட்டுக்கு அடங்காத பிள்ளைகள் இல்லை வீட்டுக்கு செல்ல பிள்ளைகள் இல்லை பார்த்தீங்கன்னா குறுகிய காலத்தில் நம்ம நிறைய சம்பாதிக்கணும்னு நினைக்கிற பிள்ளைகள் முதல்ல வேணான்னுவான். அந்த செய்தி வந்துக்கிட்டே இருக்கும். இவனும் அதை பற்றி தேட போயிடுவான். அங்கே போயிட்டு உள்ளே போய் சிக்கிட்டாலே முடிஞ்சிச்சு கதை. அப்படிதான் சார் இதுலயும் பண்ணிருக்காங்க. அதுதான் நடக்கும். கான்ஃபரன்ஸ் போட்டு பேச உழைக்காம சம்பாதிக்க நினைக்கிற சோம்பேறிகளுக்கு தான் இதெல்லாம் ஆகும். அன்னைம் கால் வருது அப்படின்னு சொன்னாக்கா ட்ரூ காலரை பாருங்க. ஒன்ஸ் ஒரு கொக்கி போட்டான்னு வச்சுங்க, நம்ம ஜடகாத்திரமா இருந்தா மன உறுதியோட இருந்தா பிரச்சனை இல்லை. ஆனா சபலம்ன்றது அப்படி கிடையாது. சபலம் சர்வநாசம். ஆண் விபச்சாரமே குற்றம் தான். ஆனால் இங்க பெண் விபச்சாரத்தை பேசுற அளவுக்கு ஆண் விபச்சாரத்தை யாரும் பேசுறதே கிடையாது. இப்ப இந்த கால் பாய் வேலைன்றதே ஒரு கேவலமான தொழில் தான். அதுல வேற கமிஷன் வேற கொடுக்கணுமா? அதுதான்மா அதுக்காரமா பண்றது இல்ல. உங்களுக்கு சமூக சேவையா பண்றான். டிகிரி முடித்து வேலை தேடுபவரா? உங்கள் ஊரின் செய்தி சேனல் உரிமையாளராகி சமூக வலைதளங்களில் மாதம் 1 லட்சம் வரை சம்பாதிக்க தங்கமான தொழில் வாய்ப்பு. ரூபாய் 3 லட்சம் மதிப்பிலான தொழில்நுட்ப உபகரணங்களுக்கு மட்டும் முதலீடு செய்து தமிழின் முதல் செய்தி சந்தையான கிங் 24x7 மல்டிஃபார்ம் டிவியில் சேனல் பார்ட்னராக இணைந்திடுங்கள். அறுவை சிகிச்சையில் கத்தை என்பது வரலாறு, ரோபோட்டிக் சர்ஜரி என்பது இன்றைய கூறு. தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையம் நாமக்கல் மற்றும் கான்பூர். கிங் டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் பத்திரிகையாளர் திரு ஷேக்வாரா ஜெய்சங்கர் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். 300 காலத்துல அப்படின்னு வச்சுக்கலாம், இந்த கால் கேர்ள் கான்செப்ட் அப்படின்னு ஒன்று இருந்தது. இப்ப கால் பாய் கான்செப்ட் அப்படின்றது ரொம்பவே பிரபலம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லலாம். யங்ஸ்டர்ஸ் மத்தியில அவங்களும் ரொம்ப விருப்பம் தெரிவிக்கிறாங்க. அந்த வகையில இப்ப நியூஸ் என்னன்னா, டெலிகிராம்ல கால் பாய்க்கு ஒர்க் இருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு இளைஞர் ஏமாந்து போய் கிட்டத்தட்ட ஒரு 11,500 ரூபாவை மோசடி பண்ணியிருக்காங்க அந்த கும்பல். இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? முதல்ல இந்த கான்செப்ட் பத்தி நீங்க. இது விபச்சாரமா? ஒரே வார்த்தை. இது ஆண் பண்ணா என்ன, பெண் பண்ணா என்ன நல்லா தெரியுது. இது பச்சையா சொல்ல போனா, நேரடியா சொல்ல போனா இது ஆண் விபச்சாரம். விபச்சாரத்தை ஆண் செஞ்சா என்ன, பெண் செஞ்சா என்ன, யாரை தேடி போனா என்ன? ஆக மொத்தம் இங்க மானம் என்பது ஒரு பொருட்டே இல்லை. அதை முதல்ல சொல்லணும். அதுக்கப்புறம் மற்ற கதையெல்லாம் பேசுவோம். இந்த விபச்சாரத்தில் பார்த்தீங்கன்னா அவங்க கூப்பிட்டாங்கன்னா நீங்கள் போனா என்ன எல்லாம் ஒன்று தான். ஆனால் இது நேரடியாக சொன்னால் ஆண் விபச்சாரம். முன்னாடி பெண் விபச்சாரத்தில் உங்களுக்கு தெரியும்னு கேட்டால் வெறும் வாய்மொழியில் பேசி கூட பணத்தை சுரண்டாங்க. படித்த இளைஞர்களாக இருக்கட்டும் இல்லை பணம் படைச்சவங்களாக இருக்கட்டும், ஆண்கள்கிட்ட எப்படி பணத்தை சுரண்டாங்க உங்களுக்கு தெரியும். இவங்க ஒரு முதல்ல ஃப்ரீயாக பேசலாம், ஒரு 10 நிமிஷம் முழுக்க ஆபாசமான பேச்சு தான். ஒரு 5 நிமிஷம் அவங்க குடும்ப பெண்ணாக கூட இருப்பாங்க. ஒரு ஆப்பை உருவாக்கி அந்த ஆப்பில் இவங்க மெம்பர் ஆகிட்டாங்கன்னா அவங்க பார்த்திங்கன்னா ஒரு நம்பர் கொடுத்துருவாங்க. அந்த நம்பர் பார்த்திங்கன்னா ஒரு ஆப்பில் ஒரு 50 நம்பர் இருக்கும். அந்த 50 நம்பரில் எந்த நம்பருக்கு ஃபோன் போட்டாலும் பார்த்திங்கன்னா அது எதிரில் இருக்கிற பெண் பார்த்திங்கன்னா ஆபாசமாக பேசுவாங்க. அந்த ஸ்கேம்லாம் இந்த மாதிரி யூடியூப்பில் தான் உடச்சி வெளியே வந்தது. சரிங்களா? அப்போது அதில் பார்த்திங்கன்னா முதல்ல ஃப்ரீயாக பேசலாம்னு சொல்லி ஒரு பேச்சு இருந்துச்சு. ஒரு பெண்கிட்ட ஒரு ஆண் ஃப்ரீயாக பேசலாம் ஒரு 5 நிமிஷத்துக்கு. அதுக்கப்புறம் 5 நிமிஷத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அமௌண்ட் ஆக்சஸ் ஆகிட்டே இருக்கணும், போயிட்டே இருக்கும். நீங்கள் 5 நிமிஷத்துக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 15 ரூபா வாங்குவாங்க. அடுத்த 5 நிமிஷத்துக்கு 50 ரூபா வாங்குவாங்க. அடுத்த நிமிஷத்துக்கு 100 ரூபா வாங்குவாங்க. அப்படி போயிட்டு ஒரு நாளைக்கு உங்ககிட்ட எவ்வளோ பேமெண்ட் நீங்கள் தர தேவையில்லை, ஆட்டோமேட்டிக்காக அதுவே போயிடும். ஆன்லைனில் பேமெண்ட் இருக்கும்போது அது அப்படியே எடுத்துப்பாங்க. அப்படி ஒரு நாளைக்கு ஒரு 3000 ரூபா 4000 ரூபாய் கூட ஒருத்தரை பார்த்தீங்கன்னா அது ஒரு போதை மாதிரி தானே. பெண்கள் ஒரு ஆபாசமாக பேச அந்த பணம் போயிடும். இப்படி ஒரு ஆப் இருந்தது. இந்த ஆப் எப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ நீங்கள் சொல்கிறீங்களே இந்த தம்பி சிக்கனது எப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் தம்பின்னு தான் சொல்லணும், பாவம் என்ன செய்ய முடியும். அப்போ இவர் என்னன்னு கேட்டால் ஆண் விபச்சாரத்தில் இவரை ஈடுபடுறதுக்கு இதெல்லாம் யார் எனக்கு தெரிஞ்சு ஒன்று
வறுமையில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து நம்ம வந்து மானத்தை விடக்கூடாது அப்படின்னு நினைக்கிற இளைஞர்கள் வந்து ஒருபோதும் இந்த மாதிரி விஷயத்துக்கு போக மாட்டாங்க. ஒரு சிலர் வந்து கேட்டிங்கன்னா சொல்லுவாங்க இல்லையா, வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் வந்து இன்பத்துக்கு இன்பம், ஒரு பக்கம் பணத்துக்கு பணம் சொல்லிட்டு போயிட்டு இது மாதிரி விழக்கூடிய இளைஞர்களும் இருக்கிறாங்க. இன்றைக்கி வந்து வேலைக்கு வந்து நிறைய இடத்துல வாய்ப்பு இருக்குது, வேலை செய்யறதுக்கு தான் ஆள் இல்லை. இதெல்லாம் ஒரு ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி சொன்னால் நீங்கள் சொல்லலாம் எனக்கு சம்பாதிக்கிறதுக்கு வேறு வழியே இல்லை சொல்லிட்டு. இன்னைக்கு சம்பாதிக்கிறதுக்கு 1000 வழி இருக்கு, நல்ல வழி. கால் பாய்க்கு அழைக்கிறதுக்காக அவ்வளோ ஒரு எக்ஸைட்மெண்ட் இல்லைம்மா, இங்கே நிறைய ஆப் இருக்குமா. இங்கே இந்த நான் தான் சொல்கிறேன்ல, கையில் இருந்து மிகப்பெரிய ஆபத்தே எதுன்னு கேட்டிங்கன்னா இந்த கைபேசி தான் மிகப்பெரிய ஆபத்து. இதை நீங்கள் எப்படி பயன்படுத்தணும்னு இருக்குது. இங்கே நிஜமாகவும் நடக்கிறதும் இருக்குது, நான் இல்லைன்னு நான் சொல்ல மாட்டேன். நிஜமாகவே ஒரு ஆப் உருவாக்கி வந்து ஆண் விபச்சாரமும் இருக்க தான் செய்யுது, நாம் பார்த்துருக்குறோம். அதுவும் குறிப்பாக நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வந்து இதெல்லாம் நீங்கள் ஏதோ ஒரு பெரிய ஹோட்டலில் தான் நீங்கள் நடக்கும்னு நினச்சிடாதீங்க. ஆன் தி வேலை நீங்கள் போனீங்கன்னா எங்கேயாவது ஒரு மரத்து ஓரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து வண்டி நின்றால் கூட, நான் காரோ இல்லை ஆம்னி வேணும் இதோன்னா கூட பார்த்தீங்கன்னா அங்கே கூட வந்து அந்த மாதிரி இந்த மாதிரி விபச்சாரம் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஆள் ஆர்வமற்ற இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வண்டி நின்றால் கூட நம்ம சந்தேக பார்வையோட பார்க்கக்கூடிய சூழல் இருக்குது. பொதுவாக சொல்கிறேன், ஹைவேலேயே நடக்கிறதுன்ற நான் ஆன் தி வேலையே நடக்கிறது அந்த மாதிரி வந்து இருக்குது. இது வந்து என்னன்னா நேரடியாக விபச்சாரம் பண்ணுறதுன்னு ஒன்று இருக்குது. ஆண் விபச்சாரம் வந்து பண்ணி அதில் பணம் சம்பாதிக்கிறதுக்குன்னு சொல்லிட்டு இருக்குது. இதுக்காகவே வந்து பார்த்தீங்கன்னா பெண்கள் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கான கஸ்டமர்கள் இருப்பாங்க, இந்த ஆப்பை தொடர்பு கொண்டு அவங்க வந்து இந்த லிங்க் எடுத்துப்பாங்க. ஆனால் அப்படி எதுவுமே இல்லாமல் அதுலேயே ஒரு மோசடி, இதுவே மோசடின்ற நான், இதுவே தவறுன்றேன், இதுவே குற்றம்ன்றேன். இந்த ஆண் விபச்சாரமே குற்றம் தான். ஆனால் வந்து இங்கே பெண் விபச்சாரத்தை பேசுகிற அளவுக்கு வந்து ஆண் விபச்சாரத்தை யாரும் பேசுகிறதே கிடையாது. அது வந்து பார்த்தீங்கன்னா வந்து சரி சொன்னாங்க, அதுவே ஒரு இருட்டில் நடக்குதுன்னா அந்த இருட்டுக்குள்ளே ஒரு இன்னொரு இருட்டு தான் இது. இது பகலே நடக்கும், ஆனால் இதுவும் ஒரு இருட்டு தான். சரி, இந்த மாதிரி கால் பாய் ஆகக்கூடாதுன்னு நினைக்கிறவங்கள கூட ஆசை வார்த்தை காட்டி அப்படி கிடையாது. செக்ஸ் அதுதானே பிரச்சனை, உளவியல் சிக்கல் தானே. செக்ஸ்ன்றதே ஒரு உளவியல் சிக்கல் தானே. முதல்ல வேணான்னுவான், அந்த செய்தி வந்துக்கிட்டே இருக்கும், இவனும் அதை பற்றி தேட போயிடுவான். இப்படிதான் வலையில விழுவானுங்க. முதல்ல 2 ஆட் அனுப்பிச்சான்னா காசு கேட்டால் இந்த மாதிரி வேலை வெட்டி இல்லாதவன் இல்லை குறுகிய காலத்தில் நிறைய சம்பாதிக்க நினைக்கிறேன் இளைஞர்கள் வந்து பெரும்பாலும் வழி மாறதுக்கான வாய்ப்பு இருக்குமா. இதில் என்ன ஒரு கொடுமையான விஷயம்னா, வீட்டுக்கு அடங்காத பிள்ளைகள் இல்லை வீட்டுக்கு செல்ல பிள்ளைகள் இல்லை வந்து பார்த்தீங்கன்னா குறுகிய காலத்தில் வந்து நம்ம நிறைய சம்பாதிக்கணும்னு நினைக்கிற பிள்ளைகள். ஸோ இவங்கெல்லாம் வந்து உங்களுக்கு அந்த கோவா சைடில் போனாலே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மசாஜ் எல்லாம் ஈடுபடுறாங்கல்ல, அது ஆண்களுக்கான மசாஜ் வந்து பார்த்தீங்கன்னா வந்து பெண்கள் பண்ணுற மாதிரியும், பெண்களுக்கான மசாஜ் வந்து ஆண்கள் பண்ணுற மாதிரியும், இப்படி மசாஜ் சென்டர்லாம் இருக்குது. அங்கே வந்து போயிட்டு வந்து உள்ளே போய் சிக்கிட்டாலே முடிஞ்சிச்சு கதை. நீங்கள் கோவான்னு கிடையாது, இங்கே இந்த சைடில் நீங்கள் தைவான் போன சைடு அங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஆனால் ப்ரொஃபஷனலாக பண்ணக்கூடிய இடங்கள் இருக்குது. நான் இல்லைன்னு நான் மறுக்குமா, அது எல்லாமே ஃப்ராடுன்னு சொல்ல மாட்டேன். ஆனாலும் வந்து இந்த மசாஜ்ன்ற பேரில் பெரும்பாலும் கிட்டத்தட்ட ஒரு 70% கூட நம்ம சொல்ல முடியும், அந்த 70 விழுக்காடு வந்து பார்த்திங்கன்னா வந்து விபச்சாரத்தில் தள்ளிடுவானுங்க. அது ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும். அதில் பல இளைஞர்கள் வந்து சிக்கி சீரழிஞ்சிருக்கிறாங்க. அதுக்கு மேலே அவனால் போய் வேறு எங்கேயும் வந்து இரும்படிக்கிற வேலையோ இல்லை வேறு எந்த வேலையும் செய்ய முடியாது. இதில் போயிட்டான்னா இந்த மாதிரியான ஒரு ஆப்பில் சிக்கி நிஜமாகவே ஒரு ஆண் விபச்சாரம் ஆகிட்டான்னு வச்சுக்கோங்களேன். ஆண் விபச்சாரம் ஆகிட்டான்னா அதுக்கப்புறம் அவனால் மறுபடியும் வந்து ஏதாவது ஒரு ஆஃபீஸில் உட்காந்து வேலை செய்யறதுலாம் இருக்காது. அதனால தான் இதெல்லாம் வந்து கிட்டத்தட்ட இது வந்து பெண்களும், அதனால தான் பெண்களும் வந்து ஒரு போதை வஸ்துக்கள் மாதிரி தான் பெண்களும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா பெண்கள் பலியாகக்கூடிய ஆண்கள், இது வந்து திரைமறைவில் நமக்கு தெரியாமல் இருக்குது, இருட்டில் நடக்குது. ஒரு பெண் வந்து பார்த்தீங்கன்னா தன் தேவைக்காக வந்து இந்த மாதிரியான ஒரு செக்ஸ் தேவைக்காக ஆண்களை நாடும்போது இந்த மாதிரியான ஆப்புகளை வந்து பயன்படுத்திக்கிறதுலாம் இருக்குது. ஆனால் அதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கேம்ன்றது தான் இங்கே முக்கியமானது. அப்படி யாருமே இல்லாம வெறும் போட்டோக்களை வச்சு கூட இவனுக்கு என்ன செய்யணும் அனுப்பிவிட்டுன்னு அப்படிதான் சார் இதுலயும் பண்ணிருக்காங்க. அதுதான் நடக்கும். கான்ஃபரன்ஸ் போட்டு பேச உழைக்காம வந்து சம்பாதிக்க நினைக்கிற சோம்பேறிகள் தான் இதெல்லாம் ஆகும். சரி, இந்த டெலிகிராம்ல முக்காவாசி ஆண்களுக்கு இந்த மாதிரி கால் பாய் மெசேஜ் வந்திருக்கிறதா ஒரு தகவல் இருக்கு. இல்லம்மா, நான் அப்படி இல்லை, இது நான் வந்து ஏத்துக்க மாட்டேன். வரலாம், நீங்க இக்னோர் பண்ணுங்கன்ற. நான் இது வந்து இப்போ நான் சொல்கிறேன், இப்போ நீங்கள் வந்து இது மாதிரி பல இடங்களில் போயிட்டு பல சிக்கி வந்து இன்றைக்கி இருக்கிற உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், பல சிக்கல் வந்து பார்த்தீங்கன்னா மருத்துவ சிக்கல்லாம் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது, பல நோய்கள் தொற்று நோய் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. நீங்கள் இதை இக்னோர் பண்ணணும். இப்போ எவ்வளோ குப்பைகள் வருது, பல விதமான குப்பைகள் நம்ம பேசுவோம், பல விதமான குப்பைகள் வருது அதில் நாம் இக்னோர் பண்ணிட்டு போகணும், அவ்வளோதான். நாம் என்ன தேடுறோமோ, இப்போ நீங்கள் நாவல் தேடுங்களேன். இப்போ சமீபத்தில் ஒரு நாவல் தேடினேன், அதை தேடுறதுக்கு எனக்கு 1 மணி நேரம் ஆச்சு. ஆனால் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என் பார்வைக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 500 நாவல்கள் என் பார்வைக்கு வந்துச்சு. ஒன்று தேடினது நான் ஒன்று தான், கிட்டத்தட்ட ஒரு 500 நாவல்கள் வந்து என்னை கடந்து போச்சு.
நாம் எதை தேடி போகிறோமோ இல்லை நம்ம எதை நாடி போகிறோமோ இல்லை நம்மளை எது கவர்ந்து இழுக்குதோ நாம் அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பணிஞ்சிட்டோம்னா அது நடக்கும். இப்படி தான் நடக்கும். இந்த கால் பாய் வேலைக்கு போறவங்களுக்குலாம் எக்கச்சக்கமான பணம் வந்து கொடுக்கப்படுது அப்படின்னு. ஆமாம்மா, இது எக்கச்சக்கமான பணம் இல்லை, இவங்க சம்பாதிக்கிற பணம் அதோட கூடுதலாக இருக்கும். இந்த செக்ஸ்ன்றதே வந்து பார்த்தீங்கன்னா வந்து இருட்டில் நடக்கக்கூடிய விஷயங்கள். எல்லாருடைய கௌரவமும் இருக்குது, மானமும் இருக்குது. பெரும் மிகப்பெரிய பணம் படைத்த வந்து ஒரு பெண்கள் வந்து இந்த மாதிரியான வந்து ஆண் சுகத்துக்காக வந்து பார்த்தீங்கன்னா வந்து இப்படி சொன்னால் சரியாக இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ எப்படி நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பெண்ணை தேடி போனால் பொம்பளை பொறுக்கின்னு சொல்கிறோம்ல, ஆம்பளை பொறுக்கிகள் இருக்கிறாங்க. அதை பற்றி யாரும் பேச மாட்டாங்க, பயம். இப்போ நான் பேசுவேன் தைரியமாக. எப்படி பொம்பளை பொறுக்கின்னு சொல்கிறோமோ, பல பெண்களை தேடி போகிறவனை வந்து பொம்பளை பொறுக்கின்னு சொல்கிறோமோ, ஆண்களை தேடக்கூடிய ஆம்பளை பொறுக்கிகள் இருக்கிறாங்க. அவங்கெல்லாம் ஒரு உயர்ந்த அந்தஸ்தில் இருக்கலாம், அல்லது வந்து பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப வந்து பார்த்தீங்கன்னா வந்து வெளியில் வராமல் இருக்கலாம். இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக வெளியில் வராங்கன்னா நான் பகிரங்கமாக கேட்டு வந்து இந்த மாதிரியான வந்து இப்போ வந்து இளம் வாலிபர்கள்கிட்ட வந்து நாடி போகக்கூடிய பல வந்து மிடில் கிளாஸ் பெண்களும் இருக்கிறாங்க. அப்போ அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான சப்ளை பண்ணக்கூடிய இந்த ஆப்பில் வந்து இந்த ஆம்பளை பொறுக்கி, அதை சொன்ன இந்த பொம்பளை பொறுக்கிகளை ஆம்பளை பொறுக்கிகளோட இணைக்கிற வந்து அந்த வேலையை செய்கிறது தான் அந்த ஆப்புகள். இதுதான் இப்படி தான் நம்ம பேசணும், வேற விட. அது வந்து பார்த்தீங்கன்னா அதுலேயே கூட நேர்மை இல்லாமல் இருக்கா பாருங்க. இதுதான் இந்த கொடுமையான ஒரு விஷயம். இது அதெல்லாம் கூட எனக்கு தெரிஞ்சு இல்லைம்மா, எனக்கு தெரிஞ்சு வந்து பார்த்தீங்கன்னா சில எனக்கு தெரிஞ்ச ஒரு தம்பி இருக்கிறார். அவர்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஆட்டையை போட்டாருங்க, 500 ரூபாய் ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பு. அவர் வந்து உஷாராயிட்டார். இது ஆஹா, இது நம்ம வந்து பணத்தை கறக்குறாங்க அப்படின்றது வந்து உஷாராயிட்டார். ஸோ இந்த மாதிரி வந்து பலரும் கடந்த காலத்தில் நிறைய பேருக்கு நடந்திருக்கு. சில பேர் திருடனுக்கு தேள் கொட்டாமல் இருப்பான், கடப்பாரை மூணு மாதிரி சைலண்டாக இருப்பான். இதில் பிரபலமானவர்கள்லாம் விழுந்துருவாங்க. இப்போ பிரபலமானவர்களுக்கு என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த மாதிரியான ஒரு அற்பாசை இருக்கும். இது மாதிரி ஒரு ஆப்பை பயன்படுத்தினா நம்ம சீக்கிரட்டாக வச்சிருப்பான்னு நினைக்கிறாங்கல்ல, அதான் நடக்காது. இங்கே பிரபலமானவர் சிக்கிட்டாங்கன்னா அவங்கள வந்து வளைக்கிறதுக்கு கூட ஈஸி இருக்குது. இப்போது நமக்கு வந்து ஃபோனில் சில வசதி இருக்குமா, சில நேரத்தில் வந்து ஸ்பேம் கால்லாம் நிறைய இருக்குது. நாட் ஸ்பேம்னே கூட வரும். ஆனால் நீங்கள் உடனே வந்து பார்த்தீங்கன்னா உடனே அட்டன் பண்ணக்கூடாது. நீங்கள் கூடுமான வரைக்கும் நான் சொல்கிறேன், இந்த ஃபோனை பயன்படுத்த சொல்கிறேன், கூடுமான வரைக்கும் உங்களுடைய நெருக்கமானவர்கள் யாருன்றதை, உங்கள் நெருக்கமானவர்கள் யாருன்றதை நீங்கள் நேமை பதிவு பண்ணுறங்க, அந்த ஃபோனை அட்டன் பண்ணுங்கள். அன்னேம் கால் வருதுன்னு வச்சுக்கோங்களேன், அன்னேம் கால் வருது அப்படின்னு சொன்னாக்கா ட்ரூ காலரை பாருங்கள். இவங்க தெரிஞ்சவங்களான்னு மட்டும் பாருங்கள். அப்படி இல்லைன்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப்பில் போய்ட்டு ஓஆர்யூன்னு கேளுங்க. உங்களுக்கு ரிப்ளை எதுவும் வரலன்னா விட்டுருங்க, நீங்கள் அந்த ஃபோனை அட்டன் பண்ணாதீங்கன்றங்க. ஒரு அன்னேம் நம்பர்லேருந்து ஃபோன் வருதுமா, அந்த நம்பர் நீங்கள் அட்டன் பண்ணாதீங்க, அதுதான் சேஃப். குடும்பம் வரைக்கும் நம்ம தொடர்ச்சியாக நம்ம சந்திக்கிற நபர்களை வந்து நீங்கள் வந்து எனக்குலாம் த்ரெட் கால் நிறைய வர்றதுனால நான் அன்னேமில் வந்து எடுக்கிறதே கிடையாது. ட்ரூ காலர் போட்டு பார்ப்பேன், இவன் யார், என்ன ஏது, எதுக்கு பண்ணுறான், என்ன இதெல்லாம் ஓரளவுக்கு தெரிஞ்சு அதுக்கப்புறம் தான் நான் வந்து அப்படி நம்ம நீங்கள் ஒரு தடவை அட்டன் பண்ணோன்னா நீங்கள் அப்புறம் வாட்ஸ்அப்பில் வந்து அவன் ஹாய்ன்னு சொல்லுவான். ஆனால் ஹாய்ன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அவன் யாருன்றது நம்ம கேட்டணும், அதுக்கப்புறம் தான் நம்ம போக முடியும். அதை விட்டுட்டு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அவன் ஃபோன் பண்ணுறான்னு சொல்லிட்டு எந்த ஃபோன் வந்து அட்டன் பண்ணலான்னு பண்ணிட்டீங்கன்னா ஒன்ஸ் வந்து ஒரு கொக்கி போட்டான்னு வச்சுங்க, நம்ம ஜடகாத்திரமாக இருந்தால் மன உறுதியோடு இருந்தால் பிரச்சனை இல்லை. ஆனால் சபலம்ன்றது அப்படி கிடையாது. இது சபலம் சர்வநாசம். சரி, இப்போ இந்த கால் பாய் வேலைன்றதே ஒரு கேவலமான தொழில் தான், அதில் வேற கமிஷன் வேற கொடுக்கணுமா? அதுதான்மா அதுக்காரமாக பண்ணுறது இல்லை, உங்களுக்கு சமூக சேவையாக பண்ணுறான் அவன் வந்து. கிட்டத்தட்ட இப்போ இப்படி சொன்னால் உங்களுக்கு சரியாக இருக்கணும். இந்த லாங்குவேஜெலாம் நீங்கள் எதிர்பார்க்குறீங்க எங்கிட்டேருந்து. அவன் பொம்பளை பொறிக்கும் ஆம்பளை பொறிக்கும் இணைக்கிற மாமா வேலையை தான் இவனுக்கு செய்கிறானுங்க. அதுக்கு பேர் தான் ஆப்பு. இது மாமான்னு போட முடியுமா? மாமான்னு ஒரு ஆப் வச்சாங்க, நீங்கள் என்ன செய்வீங்க? என்னங்க மாமான்னு ஒரு ஆப் வைக்கிறப்போ கேவலமாக பார்ப்பீங்க, புரியுங்களா? அதுக்கு ஏதாவது ஒன்று வைப்பான், ஒரு ரொமான்டிக்காக ஒரு பேர் வச்சு என்ன ஃப்ரெண்ட்ஸ் ஆப்னு தான் வச்சாருங்க. ஃப்ரெண்டுனா என்னம்மா, எவ்வளவு புனிதமான வார்த்தை தெரியும். இப்ப டெலிகிராம்லயே அதை பண்ணிட்டு இருக்காங்க. அதுதான் சொல்றேன், அதுதான் நிறைய யூசர்ஸ் இருக்காங்க. அதுதான்மா இப்போ நல்லா புரிஞ்சுங்க. நம்ம நம்பரை வந்து நாம வந்து தேவையில்லாம எல்லாம் இப்போ நான் அதுக்காக வேணாம்னு சொல்லி இப்போ டெலிகிராமோ ட்விட்டர்லேயே இருக்கிற நம்ம நம்பரை எடுக்கிறது ரொம்ப ஈஸிமா. இந்த ஆப்லாம் வந்து மாமா ஆப் தான், இதெல்லாம் ரெண்டு தரப்புலையும் லிங்க் பண்ணி வராங்க. இது வந்து நான் ஏதோ நீங்கள் நினச்சிப்பீங்கள்ல, நீங்கள் வந்து இது ஏதோ பெரிய கம்பெனி செய்து இதுன்னு சொல்லிட்டு கிடையவே கிடையாது. ஒரே ஒரு வந்து ஒரு என்ன சொன்ன ஒரு லேப்டாப் வச்சுக்கிட்டு இந்த ஆப் ஓப்பன் பண்ணி பண்ணுவாங்க. யாராவது சிங்கிள் பர்சன் கூட இல்லை 2 பேர் கூட சேர்த்து பண்ணலாம் இதை. ஸோ இந்த மாதிரி இதெல்லாம் நவீன விபச்சாரம்ன்றது இது பேர். நவீன முறையில் விபச்சாரம். நாம் இருக்கிற எச்சரிக்கையில் நம்ம இருக்கணும். இதுக்கெல்லாம் நீங்கள் ஒரு கம்ப்ளைண்ட் எடுத்துக்கிட்டு சைபர் கிரைம் போனீங்கன்னா 1 லட்சம் கம்ப்ளைண்ட் பதிவாகும். இந்த மாதிரி நாம் கையிலேருந்து பணம் போயிடும், அவ்வளோதான். அதில் ஒன்றும் சந்தேகமே வேண்டாம். அதனால் வந்து நம்ம வந்து ஃபேஸ்புக்கில் வந்து உங்களுக்கு ஃப்ரெண்ட் ரெக்வஸ்ட் கொடுத்தாலும் கூட அவங்க யார் என்ன டீட்டெயில் எல்லாம் தெரிஞ்சுட்டு தான் நீங்கள் வந்து அக்செப்ட் பண்ணவே அந்த ஃப்ரெண்ட் ரெக்வஸ்ட். ஃபேஸ்புக்லேருந்தே நான் சொல்கிறேன், நம்ம ஃபோனை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஃபோன் வாங்கிட்டீங்கன்னா நம்ம ஃபோன் வந்து ரொம்ப ப்ரைவசியானது, நம்ம வந்து பார்த்தீங்கன்னா யாருக்கும் நம்ம ஃபோன் நம்பர் தெரியாது அப்படின்னு நீங்கள் நினைக்கவே
ஒரே ஒரு இடத்துல இருந்தே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் நம்பரை தாராளமாக எடுத்துடலாம். ஒரு இடத்துல வந்து ஏதாவது ஒரு இடத்துல தேவையில்லாமல் உங்கள் நம்பரை வந்து எல்லா இடத்துலையும் கொடுக்குற பழக்கத்தையும் கட் பண்ணுவாங்க. நம்ம நம்பர் தான் தெரியுமேன்னு சொல்லிட்டு எந்த இடத்துல நம்பர் கொடுக்கக்கூடாது. ரெண்டாவது அன்வான்ட் காலை தான் எடுக்கக்கூடாது. அதே மாதிரி இந்த வாட்ஸ்அப்பில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒருத்தர் தொடர்பு வந்தால் கூட அவங்க யார் என்ன ஏதுன்னு தெரியும். குடும்பம் வரைக்கும் ஃபோட்டோ இருக்கான்னு பாருங்கள். அந்த ஃபோட்டோவில் என்ன ஏதுன்றதை ஓரளவுக்கு நம்ம கெஸ் பண்ண முடியும். இப்படி தான் இந்த செல்ஃபோனை பயன்படுத்த நிறைய டிப்ளமேட்டிக்கான பல விஷயங்கள் இருக்குமா. அதை சரியாக பயன்படுத்தினா அது நல்ல பொருள், உண்மையிலே நம்ம கம்யூனிகேஷனுக்கான நல்ல பொருள். அதை கொஞ்சம் தவறாக பயன்படுத்தினா வாழ்க்கை அழிஞ்சிடும். எல்லாருமே வாழ்க்கை அழிகிற வந்து ஒரு ஆயுதத்தை நம்ம பேக்கெட்லேயே வச்சுட்டு இருக்கிறோம். எச்சரிக்கையாக இருக்கும். நிச்சயமா சார். இந்த கால் பை கான்செப்ட் பத்தி ஒரு சரியான புரிதல் கொடுத்திருந்தீங்க சார். தொடர்ந்து பேசலாம். நன்றி. டிகிரி முடித்து வேலை தேடுபவரா? உங்கள் ஊரின் செய்தி சேனல் உரிமையாளராகி சமூக வலைதளங்களில் மாதம் 1 லட்சம் வரை சம்பாதிக்க தங்கமான தொழில் வாய்ப்பு. ரூபாய் 3 லட்சம் மதிப்பிலான தொழில்நுட்ப உபகரணங்களுக்கு மட்டும் முதலீடு செய்து தமிழின் முதல் செய்தி சந்தையான கிங் 24x7 மல்டிஃபார்ம் டிவியில் சேனல் பார்ட்னராக இணைந்திடுங்கள். அறுவை சிகிச்சையில் கத்தை என்பது வரலாறு, ரோபோட்டிக் சர்ஜரி என்பது இன்றைய கூறு. தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையம், நாமக்கல் மற்றும் கான்பூர்.